நமஸ்காரம், வணக்கம். வெல்கம் டு சாந்தாப்பட்டி சமையல். இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் தெரியுமா? ஆடிப்பெருக்கு 4 விதமான சாதம் எப்படி பண்றதுன்னு சொல்லி தரப்போறேன். தேங்காய் சாதம், எலுமிச்சம்பழ சாதம், புளிக்காய்ச்சல், புளியோதரை, தயிர் சாதம். அதுக்கு முன்னாடி அம்பாள் மேல ஒரு பாட்டு பாடுறியா சவன்? துன்பப்புடத்திலிட்டு தூயவனாக்கி வைத்தாய், துன்பப்புடத்திலிட்டு தூயவனாக்கி வைத்தாய், தொடர்ந்த முன்மாயம் நீக்கி பிறந்த பயனை தந்தாய், அன்பை புகட்டி உந்தன் ஆடலை காண செய்தாய், அன்பை புகட்டி உந்தன் ஆடலை காண செய்தாய், அடைக்கலும் நீயே அம்மா, அடைக்கலும் நீயே அம்மா அகிலாண்டேஸ்வரி, அடைக்கலும் நீயே அம்மா அகிலாண்டேஸ்வரி, ஸ்ரீ சக்கரராஜ சிம்ஹாசனேஸ்வரி, ஸ்ரீ லலிதா அம்பிகே. கேட்டா பாட்ட எவ்வளவு தேவாமிர்தமா இருந்தது. For those who don't understand Tamil, please enable CC option for English subtitles. மா, உங்க நாள்ல ஆடி பெருக்குன்னா என்ன என்ன எப்படி சந்தோஷமா எப்படி கொண்டாடுவேன்? அதை நான் கும்போணத்துக்காரி, காவேரியும் எங்களையும் பிரிக்கவே முடியாது. காவேரியில குளிச்சுட்டு வருவோம். சாதாரண நாள்ல 4 படி தான் தண்ணி வரும் காவேரியில. 18ஆம் பெருக்கு அன்னைக்கு 18 படியும் ஜிலு 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 பெருக்கடுத்து ஓடும். அதை பார்க்கறதுக்காக ஜனங்க ஓடி வரும். காவேரி தாயாருக்கு மசக்கன்னு பேரு. அதனால அன்னைக்கு ரொம்ப விசேஷமான நாள். மசக்கைன்னா என்ன அர்த்தம் பாட்டி? மசக்கைன்னா பிள்ளைத்தாட்சி பொண்களுக்கெல்லாம் 5ஆம் மாசம் 4 கலந்த சாதங்கள்லாம் வச்சு 10 பேரை கூட்டு வெத்தலைப்பாக்கு கொடுத்து சந்தோஷப்படுத்துவா. அதுதான் மசக்கன்னு பேர். மசக்கன்னா அவளுக்கு பிடிக்கும். வாய்க்கு உப்பு பிடிப்புப்பா வேணும்பா. அதனால காவேரி தாயாருக்கு மசக்க அப்படின்னு சொல்லி நாங்க பண்ணுவோம். காவேரி உங்க பொண்ணாவே ஸ்வீகரிச்சு. கண்டிப்பா காவேரி தாயாருக்கு எலுமிச்சம்பழ சாதம் 1 ஸ்பூனு, எல்லா சாதமும் கொஞ்சம் கொஞ்சம் வச்சு வெத்தலை பாக்கு, பழம், பூ இதெல்லாம் வச்சுட்டு காதால கருகமணின்னு கொடுப்பேன். அதையும் வாங்கி வச்சு ஒரு தட்டில் வச்சு இந்த காவேரியில விடணும். அந்த குஷி இருக்கு பாருங்க, அது ஜிம்முன்னு முதந்து போகும். அந்த பிரசாதம்லாம் காவேரி தாயார் சாப்பிட்டதாக எங்களுக்கு சந்தோஷம். இந்த பொண்ணு சாப்பிட்டாதானே அம்மாவுக்கு சந்தோஷம். அதனால அந்த மாதிரி பண்றது உண்டு. அது முடிஞ்ச உடனே 10-15 சுமங்கலிகளுக்கு அவளால முடிஞ்ச வெத்தலை பாக்கோ, பழமோ, ரவிக்க துண்டோ, காசோ ஏதோ கொடுப்பா. சில பேர் புடவை கூட வச்சு கொடுப்பா. எல்லாம் முடிஞ்ச உடனே மிச்ச சாத்த வச்சுட்டு குஷியா நாங்கள்லாம் சாப்பிடுவோம். சாப்பிட்டுட்டு 3 மணி ஆயிடும். உடனே மங்களாம்பிகை சன்னதிக்கு போயிடுவோம். அங்க மல்லிப்பூ, பிச்சிப்பூ விற்கும். 3 சேர் 4 சேர்னு வாங்கி வச்சுப்போம். ஆத்துல இன்னைக்கு 18ஆம் பேருக்கு அன்னைக்கு பெரியவாள்லாம் என்ன பண்ணுவா தெரியுமா? எல்லாருக்கும் 100 ரூபா பணம் கொடுப்பா. எல்லாத்தையும் வாங்கி சேர்த்து மடியில வச்சுப்போம். எதுக்கு தெரியுமா? இங்க திருட்டு தரமா செலவழிக்கிறதுக்கு. இங்க வந்து குச்சி மிட்டாயி, கொடுக்காப்பிடிக்காய், கடலை மிட்டாயி, எள்ளு உருண்டை, இந்த ஆத்துல கிடைக்காதெல்லாம் நாங்க வாங்கி சாப்பிடுவோம். இந்த பூ அவ்வளோ வாங்கி எடுத்துப்போம். தாயாருக்கு அர்ச்சனை பண்ணிட்டு சேவிச்சுட்டு ஜாலியா இதெல்லாம் தின்னுட்டு ஆத்துக்கு வருவோம். எவ்வளோ நல்லா இருக்குது கேட்கறதுக்கே. அப்படியே அந்த காலத்துக்கு போன மாதிரி இருக்கு. சூப்பரா எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கீங்க. இப்போ கடலை மிட்டாய் கொடுக்க மாட்டேன், அப்புறம் எள்ளு உருண்டை இதெல்லாம் தரமாட்டேன். நாங்க போய் கடையில போய் பைசா கொடுத்து வாங்கி நல்லா முக்குன்னு சாப்பிட்டுட்டு ஆத்துக்கு வருவோம். ஆத்துல இருக்கிறவாளுக்கும் கொடுக்காப்புளி வாங்கினதையான்னு கேட்பான். குழந்தைகள்லாம் எல்லாருக்கும் சேர்த்து வாங்கிட்டு வந்து மொட்டை மாடியில கொண்டு வச்சுன்னு சந்தோஷமா சாப்பிடுவோம். அந்த நாள் பாரு 18ஆம் பேருக்கு. ஆஹா, இத்தனை வயசுக்கும் எனக்கு இன்னும் போன போலயே இருக்கு. ஏன் தெரியுமா? யாரும் வெளியில விட மாட்டா. அந்த நாள்ல வீட்டை விட்டு வெளியில வரக்கூடாது. ஒரு இது இந்த மாதிரி 18ஆம் பேருக்கு அன்னைக்கு ஃப்ரீடம். நாங்கள் பாட்டுக்கு ஜாலியா சுத்திட்டு
6 மணிக்குள்ளே வந்துருங்க அப்படின்னா. இவன் கார் எடுத்துன்னு போனால் தானே 6 மணிக்கு வரணும், வண்டியை கட்டின்னு போயிடுவோம். 8 மணிக்கு முதல்ல ஆடி பாடின்னு சந்தோஷமாக வருவோம். ஒன்றும் சொல்ல மாட்டா, ஏன்னா அன்றைக்கி 18ஆம் இருக்குல்ல, திட்டவே மாட்டா, ஜாலியாக நாங்கள் பாட்டுக்கு இருப்போம். அந்த மலரும் நினைவுகளோட சந்தோஷத்தோடையே இன்னைக்கு நம்ம சேனல்ல, சாந்தா பாட்டி சமையல் சேனல்ல 4 விதமான சாதம் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். முதல்ல எலுமிச்சம்பழ சாதம் எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். எண்ணெய் விடு. இந்த விட்டுட்டேன். எண்ணெய் விட்டு 2 ஸ்பூன் இருக்கும். 2 ஸ்பூன் இருக்கும். காயட்டும் எண்ணெய். 1 ஸ்பூன் கடுகு போடு. அப்புறம் உளுத்தம்பருப்பு போடு, கடலைப்பருப்பு போடு, பெருங்காய பொடி போட்டு ஒரு பெரட்டு பெரட்டிக்கும். கொஞ்சம் முக்கால் செவந்த உடனே பச்சை மிளகா, வத்த மிளகா போடணும். வத்த மிளகாயை முன்னாடியே போட்டால் கருப்பாயிடும், அதனால இது போடணும். பச்சை மிளகாயை போடு, வத்த மிளகாயை போடு, கருவேப்பிலையை போடு, போட்டு நல்லா பெரட்டிக்கும். கொஞ்சம் மஞ்சப்பொடியை போடு, 1/4 ஸ்பூன் மஞ்சப்பொடி போட்டால் போட்டுட்டு ஆஃப் பண்ணிட்டு உப்பு போட்டுட்டு இப்போ போடு. இப்போ மெந்தய பொடி போடு. இப்போ கலந்துக்கோ நல்லா. இதுதான் அந்த மெந்தய பொடி தான் இதுல ஒரு ஹைலைட். ஆமா, இது போட்டாலே ஒரு தனி வாசனை இருக்கும். இந்த ஆனியனை சாப்பிட்டா இதுல போடு, மொத்தத்தையும் போட்டுரும். பாருங்க எவ்வளோ அழகா கலர் பார்த்தீங்களா. ரொம்ப மஞ்சள் பொடி போடுவோம், நான் கொஞ்சம் போட்டா போறோம். இப்போ கடைசியா ஒரே ஒரு ட்ரிப் என்ன தெரியுமா, இப்போ ஒரு லெமன் வச்சிருக்கேன், எலுமிச்சம்பழம், இதுல பாதி போறோம். அதான் லெமன் ரைஸ் சொல்லிட்டு லெமனே வரலன்னு பார்த்துட்டு கொஞ்சம் ஆறட்டும். ஆறின உடனே பிழியணும். சூப்பரா இருக்கும். கண்டன் சாப்பிட்டு போயிடுவா பாரு, மீறவே மீறாது. வேணுங்கிறவா முந்திரி பருப்பு வறுத்து கூட போடலாம். தேங்காய் சாத்துக்கும் போடலாம், புளியோதரைக்கும் போடலாம், இதுக்கும் போடலாம். நிறையா வறுத்து வச்சோன்னா கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுருணும். இப்போ தயிர் சாதத்துக்கு அது மாதிரி வடிக்கக்கூடாது, நல்லா குழவா வடிக்கணும். இந்த மாதிரி நல்லா மசிச்சு வச்சுக்கோங்க. சரி சரி சரி. இதில் கொஞ்சோண்டு உப்பு போட்டு அதையும் மசிச்சுக்கோ. சுகர் இப்போ பாலையும் தயிரையும் விடலாம். மசிச்சுக்கோ, அப்புறம் தயிர் விடலாம். பிளெண்ட் பண்ணிடுவோம். இப்போ தயிர் சாதத்துக்கு தாளிச்சு கொட்டணும், அப்பதான் அது நல்லா இருக்கும், அழகாவும் இருக்கும், பார்க்கறதுக்கு சாப்பிடவும் நல்லா இருக்கும். எண்ணெய் விடணும், 1/2 ஸ்பூன் விட்டா போறோம். இப்போ கடுகு போடு. கடுகு வெடிக்கட்டும். இப்போ பெருங்காயத்தை போடு, பச்சை மிளகா போடு, இஞ்சி, கருவேப்பிலை. இதை இந்த தயிர் சாதத்தை கொட்டி நல்லா கலக்கும். ரெடி. இதில் போட்டுட்டுமா? இப்போ தேங்காய் சாதம் பண்ண போறோம். ஏற்கனவே உங்களுக்கு ஃபுல் ரெசிபி யூடியூப்ல போட்டிருக்கோம், பார்க்கலைன்னா பார்த்துக்கோங்க. தேங்காய் சாதம் எவ்வளோ நல்லா இருக்கு பார்த்தீங்களா, ரெடி ஆயிடுது. 18ஆம் பேருக்கு புளிக்காய்ச்சல் புளியோதரையும் கலக்கிறது உண்டு. நம்ம யூடியூப்ல ஏற்கனவே நம்ம புளிக்காய்ச்சல் எப்படி காய்ச்சறதுன்னு சொல்லியிருக்கோம். 20 லட்சம் பேர் பார்த்துட்டு ரொம்ப நன்னா வந்திருக்கு, ரொம்ப நன்னா வந்திருக்குன்னு எனக்கு மெசேஜ் அனுப்புறது ரொம்ப சந்தோஷமா இருந்தது. ஒருவேளை அந்த வீடியோ பார்க்கலன்னா தயவு பண்ணி பார்த்துக்கோங்க, பார்த்து கண்டிப்பா பண்ணுங்க. அப்படி பண்ணி வச்சதை இன்னைக்கு ஆடி பெருக்கு இல்லையா, அதுக்கு நம்ம புளிக்காய்ச்சலை போட்டு சாதத்தை வடிச்சு ஈஸியா கலந்துட்டு போயிடலாம். இப்போ பொல பொலன்னு சாதம் வடிச்சு வச்சு கொஞ்சம் சூடா இருக்கும் போதே அதுல கருவேப்பிலைய போட்டு கொஞ்சம் நல்லெண்ணெயை விட்டுருங்க. புளிக்காய்ச்சலை இது மேல போடுங்க. வேணுங்கிற வேணும்னு பார்த்துட்டு போட்டுக்கலாம். புளிக்காய்ச்சல் ரெடியா இருந்ததுன்னா ஃபட்டாஃபட் 5 மினிட்ஸ் கூட வேண்டாம், ஜஸ்ட் 1 மினிட் போரும் புளியோதரைக்கு. அவ்வளோ. பார்த்தீங்களா எவ்வளோ அழகா 4 விதமான சாதம், புளியோதரை, எலுமிச்சம்பழ சாதம், தேங்காய் சாதம்,
தயிர் சாதம், வெத்தலைப்பாக்கு, பூ, பழம் எல்லாம் காவேரி தாயாருக்கு சமர்ப்பிச்சுட்டு நீங்களும் உங்கள் ஆற்றுல இந்த மாதிரி பண்ணி ஆற்றுல வரவழைக்குங்க. ரொம்ப சுபிட்சமாக இருக்கும். நீங்கள் செய்வீங்க நான் நினைக்கிறேன். இந்த மாதிரி நிறைய ரெசிபி போடுறோம். நீங்கள்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.